ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸோடைய அடுத்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் அர்ச்சனா. இவங்க சீரியல் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தாலுமே பிக் பாஸ் சீசன் 7 மூலமா ரொம்ப பாப்புலர் ஆகி டைட்டிலுமே வின் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி வந்து டிமாண்டி காலனி 2. இந்த மூவில வந்து ஒரு சின்ன ரோல் தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய ரீச் கொடுத்துச்சு. அண்ட் அந்த மூவியுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் வந்து அவங்க சில வெப் சீரிஸ்லாமும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அது இல்லாம ஒரு சைடு இருக்கு, அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் சத்யஜோதி பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல வர இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்களே ஷேர் பண்ணி மை நெக்ஸ்ட் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சத்யஜோதி பிலிம்ஸ் ஏகப்பட்ட வெற்றி மூவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் அவங்க சின்ன திரையிலுமே நிறைய சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வரும் சத்யஜோதி பிலிம்ஸ் அப்படின்னு மட்டும்தான் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி வெப் சீரிஸா இருக்கலாம், அதர்வைஸ் மூவியா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதை தவிர்த்து வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கல. இவங்க வந்து என்ன ரோல் பண்றாங்க, ஹீரோயினா இல்ல வேற ஏதாவது லீட் ரோல் பண்றாங்களா, அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணல. பட் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட அவங்க வந்து டைப் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக. ரிமைனிங் டீடைல்ஸ்லாம் அவங்களே ஷேர் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டும் ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.